ஹலோ மக்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க. யார் என் வீடியோ பார்த்தீங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். மிஸ்ட்ரி ஷாப் வந்திருக்குங்க. செகண்ட் மிஸ்ட்ரி ஷாப் வந்திருக்கு நம்மளோட இதுக்கு. ஃபஸ்ட்டு என்னோடய இதுக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் 2 ஐடி யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய ஐடி, ரெண்டாவது என் ஃப்ரெண்டோட ஐடி. ஓகேங்களா? அவருக்கு எல்லோரும் நன்றி சொல்லிடுங்க. என்னோடய ஐடி ஒரு இத்து போன ஐடிங்க, ஒன்றுமே ஒழுகாது. பர்சன்டேஜ் எவ்வளோ ஒழுகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டோட ஐடிக்கு போகலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொட்டாண்டா 68. இதை வச்சு நான் என்னடா பண்ண முடியும்? 68 வச்சுட்டு ஏன்டா? நம்மளோட ஐடிக்கு பெருசாக சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. ஸ்லாட்டை மாற்றுறதுக்கு என்கிட்ட 10 டைமண்ட் இல்லை. இதில் எதுக்கு? சரி விடுங்க, நம்ம ஃப்ரெண்டோட ஐடிக்கு போகலாம் வாங்க. மறக்காமல் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுங்க எல்லோரும். ஏன்னா என்கிட்ட சுத்தமாக டைமண்டே இல்லைங்க. அவர் நல்லா 1000 டைமண்ட்ஸ்க்கு மேலே தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அதனால் மேக்ஸிமம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள்கிட்ட அந்த 1000 டைமண்ட்ஸ்க்கு ராமத்தை போடுறாங்க. என்ன தரப்பு வந்து பார்த்துலாம். ஃபஸ்ட்டு அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 90% 80% வரும்னு நான் நினைக்கிறேன், என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில். பட் அவருக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்ப்போம். 75. ஓ மை காட், செம்மாங்க. 75 வந்துருக்கு. அதே மாதிரி தான் வந்திருக்கு. எனக்கு வந்த மாதிரி தான் க்ளோவாலு எமௌண்ட்டு. மற்றபடி கார் ஸ்கின்னு கூட ஓகே தாங்க. 200 சம்திங் இருந்தாலும் எடுத்துடலாம் நினைக்கிறேன். நம்ம அடுத்த ஸ்லாட்டுக்கு போனால் தான் நமக்கு தெரியும். ஃபஸ்ட் ஸ்லாட்டில் ஏதோ பரவாயில்ல, ஓகே தான் சொல்ல முடியும். நம்ம செகண்ட் ஸ்லாட் போய் பார்த்ததுக்கப்புறம் எது வாங்கலாம், எது வாங்க வேண்டாமுங்கிறதுக்கும் பார்த்துக்கலாம். வாங்க நம்ம செகண்ட் ஸ்லாட்டுக்கு போகலாம். செகண்ட் ஸ்லாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம 10 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். வேறு வழியே இல்லைங்க. கொடுத்தா தான் 2ஆம் ஸ்லாட்டு ஓப்பன் ஆகும். 2ஆம் ஸ்லாட் ஓப்பன் ஆகுதுலேருந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குங்க. பேண்ட்லேருந்து, ஷூலேருந்து, அந்த கொம்பு வச்சுலேருந்து, கட்டானா, அவதார் எல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. மேலே எஸ்கே சபை பாஸோட டிஷர்ட் இருக்குங்க. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 150 டைமண்ட் சம்திங் அரௌண்ட் நீங்கள் எடுத்தாலே போதும். நம்ம ஆள் என்ன எடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஷூ எடுக்கிறாரு ப்ரோ. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எடுத்துருந்தா கூட போதுங்க ப்ரோ. 99 டைமண்டுக்கு நல்லா இருந்துருக்கு ப்ரோ அந்த மாடு கொம்பு. அதே நீ பர்ச்சேஸ் பண்ணி இருந்துக்கலாமே ப்ரோ. சரி விடுங்க, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் எடுத்திருக்காரு. மேக்ஸிமம் அதை வச்சுருந்துருக்கலாம், அதனால் எடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு கண்கா ப்ரோ. ஏன் ப்ரோ காஸ்ட்யூம் எடுக்கலாமே ப்ரோ. சரி விடுங்க, பர்மனெண்ட் ஏதாச்சும் சொல்லிச்சா அவன் கொடுக்க மாட்டான் ப்ரோ. எப்படி ப்ரோ கொடுப்பான்? கொடுத்தாங்கதான் ப்ரோ நீ சந்தோஷமாயிருவியே. அப்போ எப்படி அவங்களுக்கு டைமண்ட் எடுக்க முடியும்? ஸோ விடுங்க, அவன் கொடுக்க மாட்டான். ரெண்டாவது, நம்ம கக்காஷி பண்டில் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். அதுக்கு முன்னாடி பண்டல் ஃபுல்லாக வந்துடலாமா? இதாங்க ஃபுல் காஸ்டியூம் பயங்கரமாக இருக்குல்ல. சரி, நம்ம ஃபைனலி கக்காஷியோட பண்டலை நம்ம எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை திருப்பியும் சொல்கிறேன், நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு. சரிண்ணா, 3, 2, 1 கங்க்ராச்சுலேஷன். ஐயோ செம்ம சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் என்னோடய ஐடி இல்லை, இது என் ஃப்ரெண்டோட ஐடி. அவருக்கு மறக்காமல் இந்த வீடியோக்கு தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அவ்வளோதாங்க. மற்றபடி மிச்சம் காரை கூட ஏதோ ஓகே தான். பட் அதிகமாக டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவ்வளோ பெருசாலும் ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி மொபி பண்ணி ரொம்ப யூஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ஆளோட காஸ்டியூம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கா. இன்னும் 500 வச்சுருக்காரு நம்ம. அது ஃபுல் பண்டில் ஒரு தடவை பார்த்துக்கலாமா? எதுவுமே ஓப்பன் பண்ணி எவ்வளோ பண்டில் வச்சுருக்கா ப்ரோ. யாரும் ப்ரோ நீ சூப்பர் ப்ரோ. மறக்காமல் நம்ம ஃப்ரெண்டுக்கு லைக் பண்ணிடுங்க.